பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்கள் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தின் முதல் நாள்லையும் இப்படிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்களோடு கூட இந்த மாதத்தை துவங்குகிறது நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதம் முழுவதும் இப்படிப்பட்ட நன்மையினால கர்த்தர் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் நன்மைகளின் தேவன். அவர் நல்லதை மட்டும்தான் செய்வார். அவரிடத்துல தீமை என்பதே கிடையாது. கர்த்தரை நீங்க எந்த அளவுக்கு அவர் நல்லவர் என்பதை அறிந்திருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நன்மைகளை அனுபவிக்கலாம். தீமைகளினூடாக போற மாதிரி இருக்கலாம், ஆனா அனைத்து தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்றுகிற தேவன். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட இந்த நல்ல தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருப்பது அது மகா பெரிய பாக்கியம். பாருங்க, நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நல்ல தேவனை குறித்து இந்த நாளில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். சங்கீதம் 107 6, 7, 8 வாசிக்கிறேன். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ரட்சித்தார். பாருங்க. அடுத்தது, தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். தாவரிக்கும் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானமான ஒரு அப்படியே அந்த நீரோடைகள் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியா அந்த தண்ணி ஓடாம அமைதியா நிற்கும் போது அப்படி தெளிர்ந்த நீர் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகா. அப்படிப்பட்ட தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். எல்லா கரடு முரடானவைகள் இந்த மாதத்துல சமமாகும், கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாகும். பிரியமானவர்களே, இது கர்த்தர், நல்ல கர்த்தர். அவர் செய்கிற காரியம் பாருங்க. மேடுகள் எல்லாம் தாழ்த்தப்படும், குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும். எல்லா கோணலானவைகளையும் அவர் செவ்வையாக்குகிற தேவன். அவர் நல்லவர். பாருங்க. அடுத்தது 8வது வசனம், சங்கீதம் 107, 8. தவணமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி, அதாவது தாகமா இருக்கிற ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிற தேவன். பாருங்க, ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார். நம்மளுக்கு ஒரு தாகம் வேணும், ஆண்டவர் மேல அப்படியே ஒரு தாகம், ஒரு பசி. அந்த பசியுள்ள ஆத்துமாக்களை அவர் நன்மையினால நிரப்புகிற தேவன். நீங்க எதையுமே கண்டுக்காம எனக்கு எல்லாம் இருக்க, எல்லாம் பரிபூர்ணமா இருக்க அப்படின்னு சொல்லுகிற இருதயத்தோடு இல்லாதபடி, இருதயத்துக்குள்ள எப்பொழுதும் அவரை குறித்த ஒரு தேடல், அவரை குறித்த ஒரு பசி, தாகம் அது இருக்கும் பொழுது அந்த ஆத்துமாவை அவர் திருப்தியாக்குகிற தேவன், நன்மையினால் அவர் நிரப்புகிற தேவன். பாருங்க. அடுத்தது 9வது வசனம், எதுக்காக அப்படி செய்யறாராம்? அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அவருடைய கிருபை, இப்படிப்பட்ட நன்மையான காரியங்கள் எல்லாம் அவர் செய்யறது அவருடைய கிருபை. அதிசயங்களை செய்கிற தேவன், அவரை போல வேற யாரும் இல்லை. அதனால நம்ம எல்லாரும் அவரை இந்த மாதத்துல துதித்து ஆராதித்து கொண்டே இருப்போம். நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில் அவர் நன்மையான காரியங்களை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஆபத்துல நம்ம இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கிறது இல்லை, மனுஷங்களை நோக்கி கூப்பிடுறது இல்லை. ஆபத்தான நேரங்கள் வரும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். பாருங்க. இந்த மாதத்துல இன்னொரு அற்புதமான வசனத்தையும் நம்ம படிக்க போறோம். இதே சங்கீதம் 107 பாருங்க. சங்கீதம் 107, 14, 15 வாசிக்கிறேன். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். எப்படிப்பட்ட இடத்துல? அந்தகாரமான இடம், மரண இருள். எப்படிப்பட்ட இருட்டான இடத்துல உங்க வாழ்க்கையில ஒரு மரண படுக்கைகள், மரண அவஸ்தை பாருங்க, மரண இருளில் நீங்க இருக்கிற மாதிரி இருந்தாலும் அங்க இருந்து ஆண்டவர் உங்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகள், எந்தெந்த இடங்கள்லாம் நீங்களும் உங்க குடும்பமும் கட்டப்பட்டிருக்கீங்களோ அந்த இடத்தையெல்லாம் அவர் விடுதலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, 15வது வசனம் பாருங்க. கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்தார் என்று அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும்
அவரை துதிப்பார்களாக. இதே வசனம் ஏசாயா 45:4 இருக்கு. அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிற கர்த்தர். பாருங்க, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இந்த காரியம் மட்டும் எனக்கு இன்னும் நடக்க மாட்டேங்குது, ஆண்டுகள் ஓடிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் அனுப்பின வார்த்தை நிமித்தமாக நான் உங்ககிட்ட சொல்றேன், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கடினமான காரியத்தை சந்தித்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வெண்கல கதவுகளை அவர் உடைக்க போகிறார். நடக்காம இருக்கிற காரியங்களை அவர் நடக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஏதோ 1ஆம் தேதி காலையில மட்டும் நம்ம பேசுறது இல்லை. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தையை ஏசாயா 45:4 நீங்க சொல்லுங்க. காலையிலையும் மாலையிலையும் இரவு தூங்கும் முன்னாடி இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமாகவே அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து இது எல்லாத்தையும் முறிச்சு என்ன பண்ண போறாரு? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நல்லவர். பாருங்க, எந்த கோர்ட் கேஸ் முடியாம இழுபறியாவே இருந்துட்டு இருக்கு. எந்த மனிதர்கள் உங்களுக்கு எதிராய் வந்து சாட்சி சொல்லிட்டு உங்களுடைய ஜெயத்துக்கு தடையாய் இருக்காங்களோ எல்லா தடைகளையும் அவர் மீறி அவர் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்கி வெண்கல கதவுகள் எல்லாத்தையும் அவர் முறிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால, இயேசுங்கிற வல்லமையுள்ள நாமம் இந்த காரியத்தை செய்கிறதுனால மகா பெரிய வெற்றி இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டாயிருக்கு. அப்படிப்பட்ட வெற்றிகளை நீங்க அனுபவிக்கும் போது நிச்சயமா எங்களை கால் பண்ணி சொல்லுங்க. நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவருக்கு நாம் நன்றி சொல்லும் பொழுது, என்ன அப்படிதான் வசனம் போட்டிருக்கு, அவரை துதிப்பார்களாக. கர்த்தர் இப்படி செஞ்சது நிமித்தம், இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்தது நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. அப்படிதான் சங்கீதம் 107:16 இருக்கு. நீங்க சொல்லாம அமைதியா இருந்துட்டீங்கன்னா அந்த வெற்றியை அனுபவிக்க முடியாது. கர்த்தர் உங்களுக்கு செய்கிற வெற்றிகளை நீங்க வெளியே சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட அந்த துதியை கொண்டாடும் பொழுது அந்த வெற்றியானது இன்னும் அடுத்த ஒரு காரியத்துக்கு அது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் கிடைக்கும் பொழுது அதை அரவணைச்சு கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தை எனக்கு தான், இது எனக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. நிச்சயமாகவே நான் இந்த மாதத்துல நான் இப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் அனுபவிக்க போறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசத்துல அவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. நிச்சயமாகவே அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன். கர்த்தர் நல்லவர். அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.